ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு எங்கள் வீட்டு சமையல். நம்ம இன்றைக்கி வந்து மதுரை ஸ்பெஷல் தண்ணி கார சட்னி பார்க்க போகிறோம். அதுவும் தேங்காய் இல்லாத தண்ணி கார சட்னி. இது வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோவில் இட்லி தோசைக்கு ஏற்ற ஒரு சைட் டிஷ் தான் செஞ்சு காட்ட போகிறோம். அதாவது ஒரு சட்னி ரெசிபி. இது மதுரையில் ரொம்ப ஃபேமஸ். மதுரை ஸ்பெஷல் தண்ணி சட்னி. இதில் வந்து நாங்கள் வந்து தேங்காவை யூஸ் பண்ணாமல் ஒரு தண்ணி சட்னி செஞ்சுருக்கோம். அது வந்து இட்லி தோசைக்கு ரொம்ப ரொம்ப சூட்டாக இருக்கும். வாங்க எப்படி செய்வோம்னு பார்ப்போம். இதுக்கு வந்து பச்சை மிளகாய் ஒரு 10 எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் ஒரு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் இந்த மாதிரி நறுக்கி வச்சுக்கோங்க. தேவையான அளவு உப்பு, அதுக்கப்புறம் ஒரு 1/4 கப் போல் பொட்டுக்கடலை இதெல்லாம் எடுத்துக்கணும். ஒரு கடாயில் தேவையான அளவு நம்ம வந்து எண்ணெய் விட்டுக்கணும். எண்ணெய் சூடானதும் நம்ம வச்சுருக்க பச்சை மிளகாயை கீறி அதில் போட்டு நல்லா வதக்கிக்கணும். மிளகாய் வதங்கினோன்னே வெங்காயத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கணும். அது நல்லா கலர் மாறுற வரைக்கும் நீங்கள் வதக்கிக்கோங்க. இப்போ இந்த ஸ்டேஜ் வந்தோடனே நீங்கள் அதை தனியாக ஒரு பிளேட்டில் போட்டு ஆற விட்டுருங்க. இப்போது மிக்சியில் ஃபஸ்ட்டு வதங்கின வெங்காயத்தையும் மிளகாயையும் சேர்த்து உப்பு போட்டு கூடவே பொட்டுக்கடலையும் சேர்த்து அரைச்சிக்கோங்க. ஃபஸ்ட்டு தண்ணி விடாமல் நீங்கள் அரைச்சிக்கோங்க. அதுக்கப்புறமா தண்ணி விட்டு இந்த மாதிரி கொரப்பாக அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போது இந்த சட்னியில் நம்ம வந்து 1.5 டம்ளர் போல் தண்ணி வந்து நம்ம சேர்த்துக்கலாம். அப்போ உங்களுக்கு நல்லா தண்ணியாக இருக்கும். இந்த கன்சிஸ்டன்சிக்கு நீங்கள் வச்சுக்கோங்க, அப்போ தான் சூப்பராக இருக்கும். இப்போ இந்த சட்னியை நம்ம தாளிக்க போகிறோம். அதுக்கு ஒரு 2 ஸ்பூன் போல் எண்ணெய் விட்டுக்கோங்க. எண்ணெய் சூடான பிறகு கடுகு சேர்த்துக்கோங்க. கடுகு வெடித்ததும் உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கோங்க. உளுத்தம்பருப்பு நல்லா அந்த மாதிரி ப்ரௌன் ஆன பிறகு நம்ம கருவேப்பிலையும் காஞ்ச மிளகாயையும் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறமா ஒரு 10 சின்ன வெங்காயம் போல் நம்ம பொடியாக நறுக்கி வச்சுருக்கோம். அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கணும். நல்லா உங்களுக்கு வந்து கலர் மாறுற வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. வதங்கின பிறகு நீங்கள் வந்து அடுப்பை அணைச்சிடுங்க. அடுப்பை அணைச்ச பிறகு நீங்கள் வந்து அந்த சட்னி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த சட்னியை வந்து சேர்த்துக்கணும். நம்ம அடுப்பை அணைக்கிறதுக்கு முன்னாடியே சட்னியை சேர்த்துட்டோம் அப்படின்னா அதில் நிறைய உடச்ச கடலை சேர்த்துருக்கனால உங்களுக்கு வந்து டேஸ்ட் மாறிடும். அது அவ்வளோவா நல்லா இருக்காது. அதனால் நீங்கள் வந்து அடுப்பை அணைச்சிட்டே நீங்கள் வந்து சட்னி சேர்த்து நல்லா கலந்துக்கோங்க. அதுக்கப்புறமா நீங்கள் இன்னொரு பாத்திரத்தில் அதை வந்து மாற்றிக்கோங்க. நம்மளோட தண்ணி கார சட்னி மதுரை ஸ்பெஷல் தேங்காய் இல்லாத தண்ணி கார சட்னி சூப்பராக தயாராகிடுச்சு. ஸோ இது வந்து நம்ம சொன்ன மாதிரி இட்லி தோசைக்கெலாம் வந்து நம்ம தொட்டு சாப்பிடலாம். இட்லிக்கு அப்படியே மேலே போட்டு குழப்பி நல்லா நிறைய தாராளமாக தொட்டு சாப்பிட்டோம் அப்படின்னா உங்களுக்கு விற்காது. டேஸ்ட்டும் வந்து ரொம்ப சுவையாக இருக்கும். ஸோ நீங்களும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணிங்கன்னா உங்களோட ஃபீட்பேக்கை எங்களுக்கு கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனையும் டேப் பண்ணுங்கள். அப்போ தான் எங்களோட ரெகுலர் அப்டேட்ஸ் உங்களுக்கு வந்து சேரும். தேங்க்யூ.